அருமை வாலிபனே, என்னை பார்க்கிற 99 சிக்கிருக்கிற சபையில் உங்களை பாட வைக்கலாம், உங்களை ஆட வைக்கலாம், ஸ்கிட் பண்ண வைக்கலாம். I am asking you simple question. ஆத்ம பாரம் இருக்கா? சொல்லு தம்பி, நீ கிறிஸ்தவ நிரூபிச்சு காட்டு, நிரூபிச்சு காட்டு. அந்த கேன்சர் வியாதி உங்க பிள்ளைக்கு சுகமாவதான் தெரியாது, எனக்கு அதெல்லாம் வேணாம். ஆண்டுக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டுக்கு ஏதாவது செய்யணும். ஆண்டுக்குள்ள போக போக எனக்கு வந்த ஒரே ஒரு அறிவு, சுவிசேஷம் சொல்லணும். அதனால தான் பிச்சைக்கார ஊழியம், அதனால தான் சாப்பாடு போடுறேன், அதனால தான் பள்ளிக்கூடம் ஓபன் பண்றேன். நான் இதெல்லாம் பண்ணாம தான் நான் நல்லா வரலாமா? ஜான் ஜெவராஜ் பண்றேன்னா நான் உடனே நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா டை அடிச்சுக்கிட்டு ஜெல்லெல்லாம் போட்டு வர தெரியாதா? கோட்டு போட்டு வர தெரியா? பூயா பிறந்த ஊர்ல நான் பயங்கரமா வரணும் காட்டக்கூடாதா? இந்த ஊர்ல நான் யாரும் காட்ட மாட்டேனா? உனக்கு தான் காட்ட வருமா? எனக்கும் காட்ட வரும். ஆனா அந்த பாதத்துல போக போக இந்த உலகத்தை வெறுத்து சுவிசேஷத்துக்காக மட்டுமே எனக்கு இந்த வேப்பஞ்செடி தேடி ஆண்டு வந்திருக்கிறார், ஆண்டு வந்திருக்கிறார். சுத்தி கிடக்கு கிராமத்துல கால ஸ்லிப்பர் போடாம மலை மேல ஏற அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே, ஆண்டு தேடுற தேடுற. குடிகார மாறணுமே, இந்த விபச்சாரி மாறணுமே, இந்த தற்கொலை பண்றவங்க மாறணுமே. ஆண்டு உன்னை கேட்கிறாரு, உன்னை கேட்கிறாரு, உன்னை கேட்கிறாரு. ஐயா, உன் பிள்ளையை கொண்டு வந்து என் பிள்ளை ஊழியத்துக்காக தான் கேட்கிறாரு. அந்த கணவன் மனைவியை உன் பிள்ளையை இங்க முன்னாடி கொண்டு வந்து நான் என் பிள்ளையை ஊழியக்கான அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் வேண்டும். வாலிபனே, வாலிப தங்கச்சியே, நான் ஆண்டுக்காக ஊழியம்